Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மத்திய ஜல் சக்தி மற்றும் ஒரு அண்மை செய்தி. ஏஆர் ரஹ்மான் ரூபாய் 2 கோடி செலுத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொன்னியின் செல்வன் படத்தின் வீரா ராஜா வீர பாடல் சிவசுத்தி பாடலை பாடியதை அடுத்து ஏஆர் ரஹ்மான் ரூபாய் 2 கோடி செலுத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏஆர் ரஹ்மான் 2 கோடி செலுத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பொன்னியின் செல்வன் படத்தின் வீரா ராஜா வீரா பாடல் சிவஸ்துதி பாடலை போலவே உள்ளது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது ஏஆர் ரஹ்மான் 2 கோடி செலுத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காப்புரிமை விவகாரத்தில் 2 கோடி தொகையை டெல்லி உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் செலுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் வரும் வீரா ராஜ வீரா பாடல் என்பது தனது தாத்தா மற்றும் தந்தை ஆகியோர் இயற்றிய சிவாசுதி என்ற பாடல் ஆகும் எனவும் அதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு, அதாவது இந்திய பாரம்பரிய பாடகர் ஃபயாஸ் வாசிஃபுதீன் தாகர் என்பவர் தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது பதிப்புரிமை மீறல் வழக்கில் பிரிவில் தான் இந்த வழக்கை அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் பொன்னியின் செல்வன் படத்தின் வீரா ராஜ வீரா பாடல் சிவசுதி பாடலை போலவே உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. மேலும் சிவசுதி பாடலால் ஈர்க்கப்பட்டு அதன் உந்துதலால் வீரா ராஜ வீரா பாடலை இயற்றியுள்ளதாக ஏஆர் ரஹ்மான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதனை நீதிபதிகள் தங்களது உத்தரவில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே காப்புரிமை விவகாரம் சம்பந்தப்பட்டுள்ளதால் 2 கோடி ரூபாயை டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அலுவலகத்தில் செலுத்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.